19th question. So 19th question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. So வாய்ப்பூசி வந்தான். இடக்கரடக்கல். இடக்கரடக்கல்னா என்னன்னா அந்த இடத்திற்கு ஏற்றால் போல அடக்கிவாசி, ஆதிவாசி நீ கொஞ்சம் அடக்கிவாசி அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இடத்திற்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடக்கி வாசிக்கணும். சபை நாகரிகம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த இடத்துல என்ன பேசணும்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இதுதான் இடத்திற்கு ஏற்றால் போல் அந்த வார்த்தை சொல்லாமல் இருக்கிறது. வாய்ப்பூசி வந்தான், கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒன்றுக்கு போயிருக்கிறான், இப்படிலாம் சொல்றது எல்லாமே என்னன்னா இடக்கடக்கல். விளக்கை அணைன்னு சொல்லக்கூடாது, விளக்கை குளிரவை. கருப்பாடுன்னு சொல்லக்கூடாது, வெள்ளாடுன்னு சொல்லு. ஓலைன்னு சொல்லக்கூடாது. இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்கு, மங்கள சொற்கள். ஔவையார் என்ற எழுத்திற்கான மாத்திரை அளவு 5ன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்த்துடலாமா? ஸோ இதில் பொறுத்தவரையில் நமக்கு குறுக்கங்கள் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ நமக்கு ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ நமக்கு தமிழ்ல எழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்து 30 இருக்கு. ஸோ உயிரெழுத்து, மெய் எழுத்துன்னு. சார்பு எழுத்து 10ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குச்சியலுகுரம், குச்சியலுகுரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் 10 வகையாக சார்பு எழுத்துக்கள் இருக்கு. ஸோ அதில் தான் நமக்கு குறுக்கம் என்றால் குறுகி ஒலிக்கும், அளவெடுத்தல் என்றால் மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கிறது. சரிங்களா? இங்க குறுக்கத்தை பத்தி கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். குறுக்கம் அதுதான். இப்ப ஔகார குறுக்கம் என்பது சொல்லின் முதலில் மட்டும் வரக்கூடியது. ஔ என்ற எழுத்து தனித்து இருக்கும் பொழுது இதனுடைய மாத்திரை அளவு 2, ஏன்னா நெடில் எழுத்துங்கிறதுனால மாத்திரை 2. இதுவே சொல்லினுடைய முதலில் வரும் பொழுது இதனுடைய மாத்திரை அளவு 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்கும். முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை. இது சொல்லின் இடையிலோ இறுதியிலோ வராதுங்கிறதுனால மாத்திரை அளவு டிஃபரன்ஸ் கிடையாது. அப்ப 2 கண்டிஷன் தான் ஔ என்ற எழுத்துக்கு. ஒன்று தனித்து வரும் பொழுது 2 மாத்திரை அளவும், அதே சொல்லின் முதலில் வரும் பொழுது 1.5 மாத்திரை அளவும் இருக்கும். இதே மாதிரி ஐகார குறுக்கத்தை பொறுத்தவரையிலும் ஐ என்ற எழுத்து தனித்து வந்தால் 2 மாத்திரை, சொல்லின் முதலில் வரும் பொழுது 1.5 மாத்திரை, இடை அல்லது இறுதியில் வந்துச்சுன்னா அதனுடைய மாத்திரை அளவு 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஸோ இதுதான் வந்து ஐகார குறுக்கத்திற்கான கண்டிஷன். சரிங்களா? இங்க பார்க்கலாம். ஔ என்ற எழுத்து தனித்து வரல, ஒரு சொல்லோட தான் வந்திருக்கு. அப்போ சொல்லுடைய முதல்ல தான் வரணும், அப்படிதான் வந்திருக்கு. ஸோ இதற்கான மாத்திரை 1.5. ஔவை வை, அப்ப சொல்லுடைய இடையில வந்திருக்கு, அப்ப மாத்திரை 1. அடுத்தது யா. யா என்பது உயிர்மையுடைய நெடிலெழுத்து, மாத்திரை 2. இர் என்பது அரை மாத்திரை. பாருங்க, 1 1 2 2 2 4 4 4 6 5. ஸோ ஔவையார் என்பதற்கு மாத்திரை அளவு 5. சரியாதான் இருக்கு. தரும் வள்ளல், இதுல அடிக்கோடிட்ட சொல்லுடைய மாத்திரை என்னன்னு கேட்கிறாங்க, பார்க்கலாம். இது மகர குறுக்கம் இடம்பெற்றிருக்கிறது. போன், மருண் போன்ற சொல்லோ அல்லது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து மகரமையாக வந்து வருமொழியுடைய முதல் எழுத்தினுடைய வரிசை மகர வர்க்கமாக வருமாயின். புரியலையா? பார்க்கலாம் பாருங்க. மகர குறுக்கம். குறுக்கம் என்றால் குறுகி ஒலிப்பது, தனக்கான மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இதனுடைய மகரம் என்றால் மகர ஒற்றுடைய எழுத்துக்கு மாத்திரை ஒரிஜினலா மெய் எழுத்துனா அரை மாத்திரை. அப்ப இம்முங்கிற இடத்துல நமக்கு எத்தனை மாத்திரை வந்திருக்கணும்னா அரை வந்திருக்கணும். ஆனா அரை இல்லாம குறுக்கமாக வரும்பொழுது கால் மாத்திரையாக ஒலிக்கும். அறையிலிருந்து பாதி அளவு குறைந்து கால் மாத்திரை என்ற அளவில் ஒலிக்கும். இதுக்கு என்னன்னா போன், மருண். சரிங்களா? இந்த மாதிரி சொல்லலையும் சொல்லும்போது பாருங்க, போன் மருண், அப்போ இம்முக்கான அரை மாத்திரை நம்ம கொடுக்க மாட்டோம், அது குறைஞ்சுதான் ஒலிக்கும் சவுண்ட் வைஸ். இங்க நிலைமொழி, இது வருமொழி. முதல்ல இருக்கிறது நிலைமொழி, நிலைமொழி அடுத்து வர்றது வருமொழி. சரிங்களா? இப்ப நிலைமொழியோடைய இப்படி இருக்குன்னா கடைசி எழுத்து இம்முல வந்து அவனுடைய முதல் வர்க்கம் வந்து வகர வர்க்கத்துல இருந்துச்சுன்னா, வகர வர்க்கங்கிறது என்ன? வா, வா, வி, வி, வு, வு, வே, வே, வை, வவ். இது போல எது வகர வர்க்கம் வந்துச்சுன்னா இந்த மாத்திரை அளவு அரை என்ற அளவில் இருந்து குறைந்து கால் என்ற அளவுல ஒலிக்கும். சரிங்களா? இதுதான் வந்து மகர குறுக்கத்திற்கான கண்டிஷன். இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? தரும் வள்ளல்னு கொடுத்துருக்காங்க.
இது நிலைமொழி பார்த்தோம், இது வருமொழி. ஓகே, நிலைமொழியோட ஈற்றெழுத்து மகர மெய்யே சரிதான். வருமொழியோட முதல் எழுத்து வகர வர்க்கத்தில் தான் இருக்கு. அப்போ தாய்க்கு ஒரு மாத்திரை, ரூக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு கால் மாத்திரை, மொத்தம் 2.25 மாத்திரை. இதுதான் தரும் என்ற சொல்லுக்கான மாத்திரை அளவு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒற்றளவிடையில் வருவதற்கு தகுதியற்ற இடையின எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுவும் பார்த்துடலாம். நம்ம ஒற்றளவிடையில் வரணும் அப்படின்னா ஒற்றளவிடையில வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள் இரும் இல்லும் வரக்கூடாது. வல்லின எழுத்துக்கள் என்ன? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த வல்லின எழுத்துக்களும் இடையினத்துல இரு இல்லு இதெல்லாம் வருவதற்கு தகுதி அற்ற எழுத்துக்கள். இதெல்லாம் என்ன ஆகுது? இதெல்லாம் வருவதற்கு தகுதி அற்ற எழுத்துக்கள். எதுக்குன்னா ஒற்றளவிடையில. அப்ப என்ன வரும்னா 18 மெய்யெழுத்துக்கள்ல இங்க 6 இங்க 2 போச்சுன்னா 8, 18ல 8 போச்சுன்னா 10 மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் பொருளும் 10 தான் ஒற்றளவிடைக்கு வரும். மீதி இந்த 8 வராது. சரிங்களா? அக்கா, அக்கா இப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ இங்க இது வந்து ஒற்றளவிடையான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இக்கு வந்திருக்கு. இக்கு என்பது ஒற்றள அளவெடுக்க கூடாது. வாழ்க்கை, இது ஒற்றளவிடையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இதுவும் கிடையாது. ஏன்னா இருங்கிற எழுத்து அளவெடுத்திருக்கு, அது அளவெடுக்க கூடாது. சரியா? மொய், இது ஒற்றளவிடை. ஏன்னா ஈ அப்படிங்கிற எழுத்து அளவெடுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஒற்றளவிடைக்கான கண்டிஷன். அப்போ வல்லின எழுத்துக்கள் 6ம் ஒற்றளவிடைக்கு தகுதி அற்றது. இடையின எழுத்துக்கள் 2 ஒற்றளவிடைக்கு தகுதி அற்றது, தகுதியானது 4. வல்லின எழுத்துக்கள்ல தகுதியானது எதுவுமே கிடையாது, 6மே வராது. இடையின எழுத்துல 4 வரும், 2 வராது. மெல்லினத்துல 6ம் வரும். மெல்லினத்துல 6ம், இடையினத்துல 4ம், மொத்தம் 10 வரும். சரிங்களா? ஓகே, இப்போ கேள்விக்கு போயிடலாம். நம்ம ஒற்றளவிடை வருவதற்கு தகுதி அற்றது 2 தான் இடையின எழுத்துக்கள் பார்த்தோம். ஒன்னு இரு, இன்னொன்னு இல்லு. இது 2 வராது. அப்போ 2 எழுத்துக்கள் தான் தகுதியற்ற எழுத்துக்கள். வீடே அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீடே அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு. அளபடை, அளபடைனா நீண்டு ஒலிக்கிறது. தன்னுடைய மாத்திரை அளவு, உயிரெழுத்துக்களுடைய மாத்திரை அளவு 2லிருந்து 3ஆக நீண்டு ஒலிக்கும். வீடே அப்படிங்கிறது பார்க்கும்போது டே உடைய மாத்திரை அளவு 2. அப்போ இங்க ஏ சேர்ந்து வந்திருக்கு. அப்போ 1 சேர்ந்து மொத்தம் 3 ஆயிடுச்சு. அப்ப அளபெடுத்தல் என்றால் நீண்டு ஒலித்தல் என்று பொருள். இங்க பாருங்க, இது எப்படி நம்ம பிரிப்போம்? தனி நெடிலு, இதுவும் தனி நெடிலு. இப்படி பிரிஞ்சு வரும்போது 3வது இடத்துல 2க்கு மேல வந்து அளபெடுத்து இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? இன்னிசை அளபெடைன்னு சொல்றோம். 2 இருந்துச்சுன்னா அது இசை நிறை அல்லது செயலிசை அளபெடைன்னு சொல்றோம். இது வந்து இன்னிசை அளபெடை தான். இதுலயும் தவறேதும் இல்லை. சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். பூனை சீரும், புறா குணுகும், வண்டு முரடும், எருது எக்காலமிடும். எருது எக்காலமிடும். எலி கீச்சிடும், யானை பிளிரும், புலி உருமும், பன்றி உருமும், குதிரை கனைக்கும், மயில் அகவும்,
குயில் கூவும். சரிங்களா? இது போல முக்கியமான அந்த ஒளிமரபுகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இதில் வந்து பார்த்துட்டுனா 2 மட்டும் தப்பு, 1 3 4 சரி. அடுத்தது எதிர்ச்சொல் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எளிது அப்படின்னா அரிது, ஈதல் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதா நம்ம ஈதல்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஈதல் அப்படின்னா ஏற்றல், கொடுக்கிறது, இது ஏற்றல். அந்நியர் அப்படின்னா வேற்றுவாசிகள் அந்நியரும்போம். உறவினர் அப்படிங்கிறது இதுக்கான ஆப்போசிட். இரவலர் அப்படின்னா புறவலர்னு சொல்றோம். சோ 2 3 4 1 இதற்கான விடை ஏ. இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து எக்ஸாம்ல கேட்ட கேள்வி இது. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வலுவு சொல்லற்றது. டிஎன்பிஎஸ்ஸோட சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா பிழைகள் நீக்கிறதுல வலுவு சொல் நீக்குதலும் ஒரு வகையான சிலபஸ் தான். சரிங்களா? ஊசியில் நூலை கோர்த்தான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கோர்த்தல் என்பதுதான் சரியான வார்த்தை அப்படின்னா கோத்தான் அப்படிங்கிறது தான். கோத்தாள் கோத்தான் என்பதுதான் சரியானது. இந்த கோர்த்தல் கோர்ப்பான் கோர்க்கலாம் என்பது வலுவானது, தவறானது. இதற்கான விடை என்பது சி என்பதுதான் தவறானது. சரியானது சி என்பது, மீதி 3ம் தவறாக இருக்கு. இந்த ஒலி வேறுபாடு அறிந்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கேள்விகள்ல அலை அலை 2 லை இருக்கு. ஒன்று கடல், இந்த அலை வந்து பாம்புடைய புற்றை, அலை என்றால் பாம்புடைய புற்று அப்படின்னு பொருள். சரிங்களா? ஓகே. சரியான நிறுத்தற்குரியது தில்லான் சொல்றாரு, ஒரு கூற்று சொல்றாரு. அதனால என்ன சொல்றாரோ அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. யாரு சொல்றாங்களோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கமா போட்டுப்பாங்க. தில்லான் சொல்றதுனால தில்லான் கமா. என்ன சொல்றாரு? இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் சொல்றாரு. அதனால இங்க என்றார் ஒரு ஃபுல் ஸ்டாப். இதுதான் சரியான நிறுத்தற்குறியிடுதல் என்பது. இப்போ ஆங்கில சொல் கொடுத்துட்டு அதற்கு நிகரான தமிழ் சொல், இதுவும் எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நம்மளுடைய சிலபஸ் ரெப்ளிகேஷன் தான் 100% ஆஃப் த ரெப்ளிகேஷன் தான் இதனுடைய கொஸ்டின் பேப்பர். ரொம்ப எல்லாமே அப்படி டீடைல்டா அதனுடைய சிலபஸ்ல 100% பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி எசென்சியல். ஓகேங்களா? இந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. கேபினட் அப்படின்னா அமைச்சரவை, கல்ச்சுரல் அப்படின்னா பண்பாடு, ஹியூமனிசம் அப்படின்னா மனித நேயம், பவுண்டரிஸ் அப்படின்னா எல்லைகள் அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் 4 3 2 1. சரி, இந்த அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல்கள் ஏற்கனவே நிறைய நூல்கள் பார்த்திருந்தோம். வஞ்சி நெடும் பாட்டு, முல்லைப்பாட்டு, இதே போல் நிறைய நூல்கள் இருக்கு அடைமொழியால் குறிக்கக்கூடியது. சரிங்களா? நெடுந்தொகை, நருந்தொகை, நெடுந்தொகைனா அகநானூறு, நருந்தொகை என்று அழைக்கக்கூடியது வெற்றி வேர்க்கை நூல்கள் பார்த்திருந்தோம். அப்புறம் குட்டி திருக்குறள் பார்த்திருந்தோம். குட்டி தொல்காப்பியம், திருக்கருவை, பதிற்றுப்பத்தந்தாதி. திருக்கருவை, பதிற்றுப்பத்தந்தாதி. ஓகேங்களா? சரி. தமிழ் 3000 என்று அழைக்கக்கூடியது திருமந்திரம். திருவள்ளுவ பயன் திருக்குறளுக்கான பேரு. தேனினும் இனிய தீன் தமிழ் பணுவல் என்று அழைக்கக்கூடிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். தெரியும், 12 ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது 4000 திவ்ய பிரபந்தம். 3776 பாடல்கள். ரவுண்டப்பா 4000 நம்ம சொல்றோம். சரிங்களா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமலிசையாழ்வார், பெரியாழ்வார், சரிங்களா, மதுரகவி ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், ஆண்டாள் போன்ற கிட்டத்தட்ட 12 பேர் இல்ல, ஒரே ஒருத்தங்க மட்டும் பெண் ஆழ்வார்களா இருப்பாங்க, அவங்க ஆண்டாள். தெரியும், நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை அப்படிங்கிற 2 நூல்கள் எழுதினது. சரிங்களா? ஓகே. இங்க நமக்கு கேள்வி, தேனினும் இனிய தீன் தமிழ் பணுவல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது. குலசேகர ஆழ்வார் கூட பாடியிருப்பாரு. பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது அவருடைய நூல் தான். சரிங்களா?
புலவராற்றுப்படை அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. ஸோ தெரியும், புலவர் நக்கீரர் அவர்களால் 317 அடிகளில் பாடப்பட்ட ஒரு புறம் சார்ந்த பத்துப்பாட்டு நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை. பத்துப்பாட்டு நூல்களில் காலத்தால் பிந்தைய பாடல் எப்படின்னா இந்த நூல் எதுனா திருமுருகாற்றுப்படை. முருகனை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்படுவதால் இது முதலாவதாக எண்ணக்கூடிய பத்துப்பாட்டு நூல்கள் வரிசையில் திருமுருகாற்றுப்படையும், காலத்தால் பிந்தைய வரிசையிலே திருமுருகாற்றுப்படை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கு. சரி, ஸோ இதில் சந்திப்பிழை நீக்க வேண்டும். சரி, எப்படி சந்திப்பிழை நீக்கலாம்? கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். சரி, நமக்கு தெரியும் எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகுமான்னு கேட்டா 8, 10 8, 10 இந்த எண்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிக வேண்டும். மீதி எந்த எண்ணு பின்னாடும் வல்லினம் மிக கூடாது. 2 பக்கங்கள் இப்ப வருமா? சோ வரக்கூடாது. அப்போ இது வரலாம், இல்லைன்னா இது வரலாம். சரிங்களா, ஒரு குழு கண்டுபிடிச்சாச்சு. சி இல்ல டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எய்தர் ஏவா இருக்கலாம் ஆன்சர், இல்லைன்னா ஆன்சர் பியா இருக்கலாம். இப்போ கண்டுபிடிப்புகள் இதை பார்க்கலாம். அங்க இப்போ வருமா வரக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டு இது எச்சம் அப்படின்னு சொல்றத தாண்டி இது என்னன்னா ஒரு குற்றியல் உகரம். குற்றியல் உகரத்தில் என்ன குற்றியல் உகரம் அப்படின்னா இது மென்தொடர் குற்றியல் உகரம். மென்தொடர். சோ குற்றியல் உகரத்தில் ஒரே ஒரு குற்றியல் உகரம் மட்டும்தான் வல்லினம் மிக வேண்டும். அது வன்தொடராக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகணும். கண்டு அப்படிங்கிறது இங்க மென் தொடரா இருக்கு. சோ வல்லினம் மிக கூடாது. சோ ஆன்சர் இதுதான். கன்னி என்பதன் விளக்கம் யாது? சரியான வினாச்சொல். ரொம்ப எளிமையான கேள்வி. தவறான உவமை இணையை தேர்ந்தெடுக்க. சோ உவமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு உவமை சொல்ல கொடுத்துட்டு அது என்ன பொருளை விளக்குதுன்னு கேட்பாங்க. பச்சை மரத்துல ஆணி அடிச்சோம்னா நல்லா பதிஞ்சிரும். இதே காஞ்சு போன மரத்துல ஆணி அடிச்சோம்னா பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அப்போ ஒருத்தனுக்கு நல்லா பசுமரத்தை நல்லா கப்புன்னு பிடிச்சிட்டாம்பா, சொல்ற கான்செப்ட் நல்லா குவிக்கா அப்சர்வ் பண்ணிக்கிறான், குவிக் லியர்னர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிச்சிருச்சு. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி போகும். மடை திறந்து விட்டோம்னா தடை இல்லாம போயிட்டே இருக்கும். கீரியும் பாம்பும் ஒற்றுமையா இருக்குமா? ஒற்றுமையெல்லாம் இருக்காது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. இங்க விழல் என்றால் களை. களைச்செடிக்கு தேவையில்லாததான் நம்ம களைன்னு சொல்லுவோம். களை எடுக்கக்கூடியது எதுக்கு தேவையில்லாம நம்ம நீர் பாய்ச்சிட்டு இருக்கணும்? அப்படி நீர் இருந்துச்சுன்னா அதை நம்ம பயனற்ற செயல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இதுவும் சரிதான். இப்ப இதுதான் தவறானது. அடுத்த கேள்வி, வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சத்தை வினைத்தொகைன்னு சொல்றோம். காலம் மறைந்து இருக்கக்கூடிய பெயரெச்சத்தை நாம் வினைத்தொகைன்னு சொல்றோம். இதுக்கான கண்டிஷன் என்ன? வினைத்தொகை அப்படின்னா முதல்ல என்ன இருக்கும்னா ஒரு வினை பகுதி இருக்கும். அப்புறமாக அதனுடைய பொருள் இருக்கும், பொருட்பெயர் இருக்கும். இப்போ இந்த வினை பகுதி என்பது முக்காலம் மறைந்திருக்கும், முக்காலத்துக்கும் பொதுவாக இருக்கும். நமக்கு சொல்லக்கூடிய தொகைநிலை தொடர்கள் 6ல வினைத்தொகையும் ஒன்று. உயர் மரம், உயர்ந்த மரம், உயர்கின்ற மரம், உயரும் மரம். பண்பு தொகை அப்படின்னா ஆன ஆகிய மை போன்ற விகுதிகள் வருந்திருந்தா பண்பு தொகை. பண்பை உணர்த்தக்கூடிய வகையில அதனுடைய உருபுகள்லாம் மறைந்து இருக்கும். இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா பொது பெயர் பின்னுமாக சிறப்பு பெயர் முன்னுமாக வருவது. பொது பெயர் பின்னாடி இருக்கும், சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கும்.
தமிழ் கவிஞர். கவிஞர் அப்படிங்கிறது பொதுவானது, அதுல தமிழ் அப்படிங்கிறது சிறப்பானது. ஆங்கில கவிஞர். சாரை பாம்பு. பாம்புங்கிறது பொது, அதுல சாரை பாம்பு சொல்றதுனால அது ஒன்று தனி. சரிங்களா? அடுத்தது மல்லிகை பூ. பூ அப்படிங்கிறது பொதுவான பேரு, மல்லிகை என்பது சிறப்பாக சொல்லக்கூடியது. பனை மரம். மரம்ங்கிறது நிறைய இருக்கு, அதுல பனை மரம். இப்படி பொதுப்பெயர் பின்னும் சிறப்பெயர் முன்னுமாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதை வந்து இருபெயர்ட்டு பன்மைத்தொகை. மொழி அப்படிங்கிறது பொது, தமிழ் மொழிங்கிறது சிறப்பு. ஸோ இருபெயர்ட்டு பன்மைத்தொகை. ஸோ நன்மை கூடல் உலகம். ஸோ நல்லுலகம். முற்றுமை அப்படின்னா ஒரு டைம் வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா முற்றுமை, ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை வந்துச்சுன்னா அது எண்ணுமைன்னு சொல்லுவோம். இதற்கான விடை டி. கல்லாமை ஒலிக. ஒலிக அப்படிங்கிறது இங்க விளைவு தொடர். வைதல், வேண்டல், விதித்தல் இது போன்ற பொருள்கள்ல வந்துச்சுன்னா அது விளைவு தொடர்ன்னு சொல்லுவோம். தவறான ஒன்று ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. வேற்றுமை 8. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவுகள் கிடையாது. இதுதான் தவறா இருக்கு. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம், 8வது வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம்.